இப்போ திமுகவை நான் ஜெயிக்கணும்னு வேலை பார்க்குறாங்க, நான் ஜெயிச்சிருவேன், அடுத்து என்னன்றது அவங்களும் யோசிக்கிறாங்க. அதிமுகவும் அதை யோசிக்கிறாங்க. அப்போ டிவிக்கு எப்படி யோசிக்காமல் இருக்க முடியும்? சரியா? இன்னொன்று, டிவிக்கு இம்பேக்ட் நிறைய கிரியேட் பண்ணிடுறாங்க. ஒரு கட்சி தலைவராக ஒரு கரெக்டாக செயல்பட்டு இருக்காரா எல்லா இடத்தையும்? இல்லை, அவங்க சைடில் அது கரெக்டான செயல்பாடாக தான் நான் பார்க்குறேன். இந்த களத்தில் பார்க்குற விஷயம் வந்து நான் 2006 விஜயகாந்துக்கும் பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளோ இல்லை. 8% முதல் எலெக்ஷனில் வாங்கின விஜயகாந்த் அவர்னா, விஜய் அவர் கண்டிப்பாக அதில் வந்து 3 மடங்குலேருந்து 5 மடங்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 மடங்கா 5 மடங்கா, 5 மடங்குனா ஆட்சி அமைச்சது, 3 மடங்குனா சிறந்த எதிர்கட்சியாவோ ஒரு இதுவாகவோ வரும். எடப்பாடி கொங்கு பெல்ட்டு, பிஜேபி ஸ்ட்ராங்கு, பாமகன்னு வச்சு அங்கே ஒன்று பில்ட் பண்ணியிருக்காங்களே, அதில் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் நம்ம கொடுத்து தானே ஆகணும். லிவரேஜ் வந்து பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த சரௌண்டிங்கில் இருக்க 70-80 அட்லீஸ்ட் அவங்க 30 நான் பாதியோ வாஷ் அவுட் பண்ணுறேன். சரியா? அது பார்க்கும்போது அங்கே அவங்க வந்து 50% 60% ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. டிவிகேக்கு வந்து ஹோப் அதிகம், வெற்றி வாய்ப்பு அதிகம். அந்த மிராக்கல்னு ஒன்று நடந்ததுன்னா அவங்க ஆளுங்கட்சியாகவே போகிறது கூட வாய்ப்பு அதிகம். நம்ம அங்கே அசம்பிளிக்கு 90% வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு ரிப்போர்ட்டுப்பா. அது திமுகவுடைய அங்கே அசம்பிளியாக தான் 99% இருக்கும். 100 வேட்பாளர்லேருந்து 120 வேட்பாளர் வந்து விஜய் சார்ந்து தெரிஞ்ச வேட்பாளராக வந்திருக்காங்க. மீதி இருக்கிறதெல்லாம் வந்து தெரியாமல் போட்ட வேட்பாளர். 120லேருந்து 140 நல்லா பேர் சொல்கிறாங்க இல்லையா? எனக்கு அது வர்றதுக்கு வராமல் இருக்கலாம்னு சொல்லுவேன். ஏற்கனவே சொன்னீங்க. ஆமாம். ஏன் அப்படின்னா அது வந்து விஜயை பெருசாக டேமேஜ் பண்ணும். அதிமுக பிஜேபி கூட்டணி அமைக்காமல், பாமக கூட்டணி அமைக்காமல், பாமகவும் டிடிவியும் சப்போஸ் விஜய் கூட வந்தால் இன்னைக்கு அதிமுக வாஷ் அவுட். நார்த் சைடில் இருக்கிற சில கட்சிகள் இந்தியா கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியே அனுப்புறதா பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி போச்சுன்னா திருப்பி காங்கிரஸ் வீக் ஆகும். ஓகேவா? திருப்பி அந்த இடத்துல முட்டு கொடுக்க போகிறது விஜயா. தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் வரலாற்று தேர்தல், வரலாறு படைக்க போகும் தேர்தல். விஜய் பண்ணுறது எல்லாமே ஹிஸ்ட்ரியாக தான் இருக்கும். நீ ஜெயித்தாலும் ஹிஸ்ட்ரி, தோத்தாலும் ஹிஸ்ட்ரி, பர்சன்டேஜில் ஹிஸ்ட்ரி, எல்லாமே ஹிஸ்ட்ரியாக தான் இருக்கும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சிகேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் நேற்று தாவேகா வேட்பாளர்களையும் அந்த பனையூர் அலுவலகத்துக்கு கூப்பிட்டு பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காரா சார்? என்ன சார், ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் இங்கே வந்துருங்க அப்படின்ற மாதிரி, என் கூட இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காரு. ஸோ அதெல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு கட்சி தலைவராக ஒரு கரெக்டாக செயல்பட்டு இருக்காரா எல்லா இடத்துலையும்? ஆக்சுவலாக அவங்க சைடில் அது கரெக்டான செயல்பாடாக தான் நான் பார்க்குறேன். சரி, நம்ம பேசுகிறதும், நம்ம நேற்று போட்ட வீடியோ கூட நிறைய பேர் நமக்கு கமெண்ட் கொடுத்தாங்க, என்ன தான் இருந்தாலும் ஜெயிப்பார், உங்களுடைய இது தவறாது எல்லாமே. நம்ம பேசுறதெல்லாம் நம்பர் கணக்கு, அரித்மெட்டிக் என்ன இருக்குன்றத நம்ம பேசுகிறோம். ஓகேவா? பட் ஒரு கட்சி தலைமையாக இருந்தால், இப்போ திமுகவை நான் ஜெயிக்கணும்னு வேலை பார்க்குறாங்க, நான் ஜெயிச்சிருவேன், அடுத்து என்னன்றது அவங்களும் யோசிக்கிறாங்க. அதிமுகவும் அதை யோசிக்கிறாங்க. அப்போ டிவிக்கு எப்படி யோசிக்காமல் இருக்க முடியும்? சரியா? இன்னொன்று, டிவிக்கு இம்பேக்ட் நிறைய கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த இம்பேக்ட் எப்படி? சரியா? அந்த இம்பேக்ட் அவங்களுக்கும் கள நிலவரம் தெரியும். எனக்கெல்லாம் வந்து டிவிக்கே உடைய இம்பேக்டை நம்ம களத்தில் பார்க்கும் போதோ நடக்கிறத பார்க்கும் போது டிவிக்கே வந்து மேசிவான, அதாவது அந்த மிராக்கல்ன்றோம் அடிக்கடிக்கு, அந்த மிராக்கலுக்கான காரணம் நம்ம களத்தில் பார்க்கறது தான். சரி, இந்த களத்தில் பார்க்குற விஷயம் வந்து நான் 2006 விஜயகாந்துக்கும் பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளோ இல்லை. நான் 2006 விஜயகாந்தையும் பார்த்துருக்கேன். அந்த டைமில் எல்லாருமே கேப்டன் விஜயகாந்த்ன்றது நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அதை விட இது பல மடங்கு அதிகம். நான் ஒரு 5 மடங்கு அதிகம் சொல்லுவேன், 10 மடங்கு அதிகம் சொல்லலாம். எப்படி வேணால் நம்ம இதை பார்க்கலாம். ஸோ அந்த இம்பேக்ட் சொல்லும் போது தான் நான் எப்பவுமே சொன்னேன், ஷார்ட்டாக 8% முதல் எலெக்ஷனில் வாங்கின விஜயகாந்த் அவர்னா, விஜய் அவர் கண்டிப்பாக அதில் வந்து 3 மடங்குலேருந்து 5 மடங்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 மடங்கா 5 மடங்கா, 5 மடங்குனா ஆட்சி அமைச்சிருவோம், 3 மடங்குனா சிறந்த எதிர்கட்சியாவோ ஒரு இதுவாகவோ வரும். சரியா? இப்போ நீ எக்ஸிட் போல்ல எல்லாருமே என்ன சொல்லிருக்கானா, பிரித்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இத்தனை சீட்டு பிறன்னு ஒரு 4 போடுவான். போன தடவையில் போட்ட பிற 4 யாருக்காவது வந்து பார்த்தியா? அதுக்கு முன்னாடி போட்ட பிற என்ன, எல்லாமே 0வில் தான் இருக்கும். ஏன்னா தேர்ட் ஃப்ரண்ட்டுன்றது எப்பவுமே பிறக்குள்ளே வரும்போது அவங்க வாங்குற அந்த 10% 5% ஓட்டுக்கு ஒரு நம்பர் கணக்கு போட்டு சொல்லிடுறாங்க. பட் அது ரியாலிட்டி கிடையாது. ஸோ நம்ம அங்கே தான் வரோம். இங்கே திரு விஜய் அவர் வந்து 20% கிராஸ் ஆயிட்டாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லாருமே மறைச்சாங்க, நம்ம தான் முதல்ல சொல்கிறோம். ஓகேவா? ஆனால் 20%க்கு மேலே ஒவ்வொரு 5%க்கும் டிவிகேவுடைய எம்எல்ஏ சீட்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ஏற்கனவே பேசிடுவோம். சரியா? இது களம்.
ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து 35, 40 சீட் 40% போகுன்றதையுமே நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு இருக்கிறத நம்ம அரித்மெட்டிக் நம்பர் பிரிச்சு பார்க்குற இந்த நம்பர்ஸை வச்சு என்னென்ன வரும் அப்படின்றதையும் பார்க்குறோம். இப்போ திமுகவுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. நம்ம அடுத்த நாளைக்கு பேசுற டாபிக் அந்த திமுகவை பத்தி பேசுவோம். பட் அத வச்சு பார்க்கும்போது இங்க என்ன ஆகுதுன்றது ஒண்ணு தெரியுது. அதே மாரி எடப்பாடி கொங்கு பெல்ட், பிஜேபி ஸ்ட்ராங்கு, பாமகன்னு வச்சு அங்க ஒண்ணு பில்ட் பண்ணியிருக்காங்கல்ல. அதுல அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் நம்ம குடுத்து தானே ஆகணும். லெவரேஜ் வந்து பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த சரவுண்டிங்ல இருக்க 70, 80 அட்லீஸ்ட் அவங்க 30 அப்ப நான் பாதியே வாஷ் அவுட் பண்றேன். சரியா? அப்படி பார்க்கும்போது அங்க அவங்க வந்து 50லேருந்து 60% ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இதுல என்னன்னா அந்த இடத்துல டிவிகே சப்போஸ் அதிகமா இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்போ அதிமுகவோட ஓட்ட அவங்க வாங்குறாங்க. ஓகேவா? அது திமுகவுடைய ஓட்டு எவ்வளோ வாங்குறாங்கன்றத பொறுத்து அங்க வெற்றி வாய்ப்பு திமுகக்கா அதிமுகக்கான்னு தெரியும். புரியுதா? ஸோ அத நம்ம கன்சாலிடேட் பண்ணணும். ஸோ இத பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோமே டிவிகேக்கு வந்து ஹோப் அதிகம், வெற்றி வாய்ப்பு அதிகம். அந்த மிராக்கல்னு ஒண்ணு நடந்ததுன்னா, அவங்க ஆளுங்கட்சியாவே போறதுக்கு கூட வாய்ப்பு அதிகம் நம்ம. இந்த டுடே சாணக்கியான்னு ஒரு நிறுவனம் நேத்து ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட 50லேருந்து 70 சீட்டு வரை கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார். இதனால ஒரு அங்க அசெம்பிளி வர வாய்ப்பு இருக்கு. அங்க அசெம்பிளிக்கு 90% வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு ரிப்போர்ட்டுப்பா. அது திமுகவுடைய அங்க அசெம்பிளியா தான் 99% இருக்கு. புரியுதா? ஏன் அப்படின்னா, அவங்க வேலை பார்த்த விஷயங்கள் அவ்வளோ. அத தான் நம்ம நாளைக்கு வீடியோல பேசலாம் நானு. அத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த ஹங்குனா கூட அது அதிமுகக்கா எல்லாரும் அதிமுகக்குன்னு லிவரேஜ் பார்க்குறாங்க. நான் வந்து அது திமுகக்குன்னு பார்க்குறேன். ஓகேவா? என்டிஏ கூட்டணி இப்போ இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறவங்கலாம் பார்த்தோன்னா, பிஜேபி வழிநடத்தும் விஜய். விஜயை வந்து பிஜேபி டேக் ஓவர் பண்ணிவிட்டது. நாளைக்கு இவங்க கூட அலைன்ஸ் இதை ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ பேசும்போது என்ன ஆகும்னா, விஜயால அறிக்கை விட்டுற வேண்டியதாக இருக்கு. நாங்கள் யாரையும் முதலமைச்சராக்க வரல. நாங்கள் முதலமைச்சராக தான் வந்திருக்கோன்ற அறிக்கை வரும். அப்படி வரும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இவங்களை அங்கே போய் சேராமல் தடுக்கிறதாயிடுது. அப்போ அது வந்து திமுகவுக்கு சாதகமாகுது. தேர்தல் முடிஞ்ச பிறகுமோ இவங்களுடைய செயல்பாடுகளை பாருங்க. நீங்க இப்போ அதிமுக ஏதாவது ஒன்று செயல் பண்ணுச்சா? அவங்கள பற்றி ஏதாவது ஒரு ஸ்பீச் வந்துச்சா? ஆனால் விஜயை டார்கெட் பண்ணுற எல்லா ஊடகங்களும் எல்லா பீப்புளும் பேசுறது எல்லாமே வந்து திமுகவோட நெரேட்டிவ். அவங்க இன்னும் வேலை செய்கிறாங்க தேர்தல் காலத்தை. நீங்கள் எனக்கு எலெக்ஷன் அன்னையோட முடியல, ரிசல்ட் வந்தா ரிசல்ட் ஏதாவது மாறினா நான் என்ன பண்ணலாம்? அவன் டக்குன்னு வந்து அமைச்சர்கள் லிஸ்ட்டு டிவிக்கு எதிரே வெளியிடுறான். வெளியிடும் போது என்ன ஆகும்? இப்போ எக்ஸாம்பிள் புஷி ஆனந்த் பேர் போட்டாங்க. ஏன்னா அது எடுத்துட்டா அது பொய்ன்னு தெரிஞ்சிரும்னு தெரியும். ஆனால் டேமேஜ் பண்ணணும்னு நினச்சா புஷி ஆனந்த் பேரே வெளியேற்றுருவாங்க. அப்போ புஷி ஆனந்த் அண்ணன் சொன்ன 10 பேர் என்ன பண்ணுவான்? ரெபல் ஆயிருவானுங்க. ரெபல் ஆக மாறும். ஸோ இவங்களை போய் நான் வந்து 50 கோடி கொடுக்குறேன், 25 கோடி கொடுக்குறேன், 100 கோடி கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன ஆகும்? சரி, ஒரு தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன் எம்எல்ஏ கான்ஸ்டிடியூஷனுக்கு. எலெக்ஷன் கமிஷன் பிரகாரம் 234 தொகுதி. சரியா? 100 தொகுதிக்கு கிட்டத்தட்ட 40 கோடி, 200 தொகுதி 80 கோடி, கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் தான் தேர்தல் செலவா தேர்தல் ஆணையம் சொல்லுது. தேர்தல் ஆணையம் ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணணும்னு வச்சுக்கோ, எல்லாத்துக்கும் தொகுதி வயசு. ஆனால் இந்த தேர்தல் களம் 15,000 கோடி எக்ஸ்பெண்டிச்சரான களம். எப்படி? 15,000 கோடிக்கான களம். அவ்வளோ உள்ளுக்குள்ள நடந்திருக்கு. இது ஒரு திருவிழா. அதனால தான் சொல்கிறேன். நான் எப்பவுமே என்னுடைய க்ளோஸானவங்களுக்கு தெரியும். நான் எப்பவுமே தமிழ்நாட்டுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது எப்பவுமே அப்படின்வேன். எதனா எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் 2.5 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குது. 2 வருஷம். எம்எல்ஏக்கும் உள்ளாட்சிக்கும் 1 வருஷம் இருக்குது. ஸோ இந்த 3 எலெக்ஷனும் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே நடக்கிறதுனால ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் 5,000லேருந்து 15,000 கோடி செலவாகுது. இந்த 15,000 கோடி உள்ளுக்குள்ளே தான் சர்க்கிள் ஆகுது, தமிழ்நாட்டுக்குள்ளே. ஸோ இது ஒரு எக்கனாமிக்கலாக நல்லது. அதே மாதிரி அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டேன்னு ஒன்று காட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாராங்க. அந்த கட்டாயத்துக்கு உள்ளாகும் போது என்ன பண்ணுறாங்க? ஏதாவது மக்களுக்கு நல்லது செஞ்சிடறாங்க. அது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இதுதான் நான் நம்ம சர்க்கிளில் இருக்க எல்லாருக்குமே நான் எப்பவுமே சொல்கிற விஷயம். நீ அந்த பிரகாரம் பார்த்தா இப்போ நீ 5லேருந்து 15,000 கோடி செலவாயிருக்கு இந்த தேர்தல். ஓகேவா? ஆட்சி அமைக்கிறதுக்காக இதை நான் இப்படி பிரிச்சுக்கிறேன். ஆளுங்கட்சி ஒரு 5,000 கோடி, ஒரு 5,000 கோடி, மற்ற சாலர்லாம் ஒரு 5,000 கோடின்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சு. ஆனால் அவ்வளோ போகாது, ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்க போது இவங்க என்ன பண்ணுவாங்க?
டிவிகேவை தான் டார்கெட் பண்ணுவாங்க. இன்னொரு ஃபோர்ஸ் வர்றதுனால. நீ சிம்பிளா எடுத்துக்கோ, 20 எம்எல்ஏ வேணும், 100 கோடி ரூபாய்னா கூட நான் கொடுத்தா எனக்கு எவ்வளவு செலவு? 2000 கோடி தான் செலவு. அந்த 2000 கோடியால நான் ஆட்சி அமைப்பேன் அடுத்த 5 வருஷத்துக்கு. 2000 கோடியில. ஆமா, ரியாலிட்டி இல்ல. ஏப்பா நான் 5000 கோடி எலெக்ஷனுக்கே செலவு பண்ணியிருக்கேன் தம்பி. அதை கன்சாலிடேட் பண்ணி நான் 2000 கோடியில முடிக்க முடியாதா? கண்டிப்பா முடிக்கலாம். இதுதான் ரியாலிட்டி. இததான் நான் சசிகலா டிடிவியை வெளியே அனுப்பும் போது கூட இது நடத்திருந்தா கண்ட்ரோல் வந்து எடப்பாடிது முடிஞ்சிருக்கும். அந்த டைம்ல வந்து பிஜேபியுடைய ஃபேவர் இல்லாம எடப்பாடியால நிக்க முடியாது. ஸோ அதனால தான் இவங்களால அந்த பணம், அதாவது கொடநாடு நமக்கு ஸ்ட்ராங்கான சோர்ஸ் தெரியாது, ஆனா உண்மை இதுதான் அப்படின்னு மறைக்கப்பட்ட உண்மைகள். சசிகலாவே இப்போ இன்டெரக்டா சொல்லிட்டாங்க. அதை கொடநாட்டுல அமைச்சர்கள்லாம் அந்த தேர்தலுக்கு முன்னாடி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது தேர்தலுக்கு முன்னாடி நடந்த சில பிரச்சனைகள் இருக்கு. இவங்கெல்லாம் ஏதோ கொள்ளடிச்சாங்க பெருசான, எல்லாரையும் மிரட்டி சில டாக்குமெண்ட்ஸை இதை வாங்கினாங்க. அது ஏன்னா பதிவு அந்த நேரத்தில் விளக்கினாலோ இது பண்ணாலோ அவங்க ஆட்சிக்கே அது கெட்ட பேர் ஆகிடும்னு சொல்லி அதை வாங்கி ஒரு பத்திரங்களில் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. அந்த பத்திரம் சென்னையில் ஒரு டி நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. எப்படி அது வந்து ரெய்டு நடக்கிற 10-15 நாளுக்கு முன்னாடி தான் கொடநாடுல கொள்ளை நடக்குது. அங்க சில பைகள் கைமாற்றி டிராவல் ஆகி வந்ததா நமக்கு ஒரு சோர்ஸ் சொல்றாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் நடக்குது. ஓகேவா? இது எப்படி நடந்தது? எதுக்காக? அந்த பணம் இருந்திருந்தா எம்எல்ஏவை வாங்கிடுவாங்க. சரியா? அதுல முக்கியமானது நம்ம அண்ணன் ஓபிஎஸ் தான் இருக்கும். அவர் திருப்பி உள்ள வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய டாக்குமெண்ட்லாம் அவருக்கே ஒப்படைக்கப்பட்டது திருப்பி. புரியுதா? அங்கேருந்து எடுத்துட்டு வந்த டாக்குமெண்ட். அப்போ அந்த டாக்குமெண்ட்டை வச்சு ஓபிஎஸ்ஸை திருப்பி கூட கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருக்கலாம். ஸோ இதை இவங்க இதுதான் விஷயம். இந்த இடத்த நீ டிவிகேக்கு எடுத்துக்கோ. நான் வந்து விலைக்கு போகிறவங்க அப்படின்லாம் நான் சொல்ல. மக்களாகிய நம்ம எல்லாரும் ஓட்டு போடுறதெல்லாம் நம்புது. ஆனால் அங்கே எம்எல்ஏ அவருடைய சுயநலன்னு ஒன்று இருக்குல்ல, அது எதை இருக்கு. நான் அண்ணன் இப்போ அதில் வந்து நான் நிறைய பேரை பார்க்குறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி ரசிகர் மன்றமாக இருந்து டொனேஷன் கொடுத்த போது இந்த ஆள் இன்னைக்கு வேட்பாளர் ஆகிறதையுமே நம்ம பார்க்குறோம். நடுவில் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரியான நிறைய விஷயம். இவங்கெல்லாம் மாறுவாங்களான்னா 90% மாற மாட்டாங்க. கண்டிப்பா விசுவாசமா இருப்பாங்க. விசுவாசமா, அதாவது இத்தனை வருஷமா ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா, அது நான் இப்போ அது விஜயகாந்த் கூட பார்த்துருக்கேன். நண்பர்கள், புதுசா வந்தவர்கள், இவங்களுக்கு போடுறாங்கல்ல, இதுதான் மாறுது. ஓகேவா? என்னன்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஈக்குவலா. அதே டைம் நம்மளுடைய விசுவாசின்ற கான்டென்ட்ல நம்மளோட மெஜாரிட்டி தேவையானால நம்ம ஹோல்ல வச்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. எக்ஸாம்பிள் நம்ம 140 சீட்டுப்பா அப்படின்னா 80-100 சீட் நம்ம விசுவாசமான ஆளா இருந்திருக்கணும். 40-60 சீட் வந்து வெளியிலேருந்து வந்தவன். இந்த வெளியிலேருந்து வந்தவன்ல 60க்கு 6க்கு 2க்கு 1 இல்லைன்னா 4க்கு 1 அமைச்சர் பதவி கொடுக்கலாம். இங்க அந்த மாதிரி கொடுத்து இதை கன்சாலிடேட் பண்ணியிருந்தோம்னா இது வந்து ஸ்டாண்ட் ஆகும். ஆக்சுவலா இதுல தான் சார் இப்போ தாவேகாக்கு சிக்கலே இருக்கு. கிட்டத்தட்ட 234 தொகுதியில் ஏறக்குறைய ஒரு 100 வேட்பாளர்களை வந்து விஜய் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்றாங்களே சார். அதனாலதான் விஜய் கூட்டுச்சு பேசிருக்கலாமோ அப்படின்ற சந்தேகம் வருது. கரெக்டு, அதுதான் நான் சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருந்தேன். 100 வேட்பாளர் தான் அவர் தெரிஞ்சு அவருக்கு சர்க்கிள்ல இருந்து போட்டது. 100 வேட்பாளர்லேருந்து 120 வேட்பாளர் வந்து விஜய் சார்ந்து தெரிஞ்ச வேட்பாளராக வந்திருக்கான். மீதி இருக்கிறதெல்லாம் வந்து தெரியாம போட்ட வேட்பாளர். தெரியாமன்றதை விட புஷியானது தெரிஞ்சிருக்கலாம், செங்கோட்டையனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆதவர்ஜனாக்கு தெரிஞ்சிருக்கலாம், இப்படி போகலாம். பட் இந்த இது வந்து நம்ம வேலிடேட் பண்ண முடியாது. நான் சொல்றேன், 234 பேர்ல 100 பேர் ஸ்ட்ராங்குப்பா விஜய் அவருக்கு. அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஜெயிக்க போற அந்த 100 பேரா? நீ நாளைக்கு இருக்கிறன்னா என்ன, இதெல்லாம் இருக்கு. நான் இதுதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சப்போஸ் என்னுடைய பர்சனல் வந்து இந்த ரெவல்யூஷன்ல விஜய் வந்து மேசிவா 200 சீட்டு ஜெயிச்சிட்டாப்லன்னா ஒண்ணுமே கிடையாது. தும்சம் பண்ணிட்டப்பெல்லாம் இருக்கிறவன எல்லாரும் கண்ட்ரோல்ல வச்சிடலாம். என்னது கண்ட்ரோல்ல இருக்கும். கண்ட்ரோல்ல வச்சுட்டு அடங்கிருன்றத கொண்டு போயிடலாம். நம்ம நினைக்கிற ஃபார்மேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணலாம். கரெக்டான பியூரோக்ராசியை வந்து கூட வச்சுக்கிட்டு டிராவல் அழைச்சி தும்சம் பண்ணலாம். நான் பல தடவை சொல்ற மாதிரி ஆட்சி நடத்துறது பியூரோக்ராசி தான், நாட் அ இண்டிவிஜுவல். நம்மளுடைய அக்செப்டன்ஸு, நம்மளுடைய ஐடியாலஜியை நம்ம இப்போ நீ ஒரு விஷயம் சொல்கிறேன்னா நான் அதை அக்செப்ட் பண்ணணும். அதில் நெளிவு சுழிவு என்ன, இது எது பாதிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கவன்னா இது போட்டால் இது அந்த ஜாதிகாருக்கு பிரச்சனை, இது வந்து அந்த இந்த இவருக்கு பிரச்சனை, இதனால என்ன வளர்ச்சி அப்படின்னு பார்க்காம வளர்ச்சின்னு பார்க்கணும். இந்த ஜாதிகார பிரச்சனை, இவன் ஓட்டு போயிடும், இவனுடைய இது போயிடும், இவன் என் கூட்டணிக்காரன் இப்படின்றதெல்லாம் பார்க்காம ஒரு ஆட்சி நடத்தணும். அப்போது விஜய் அவருக்கு நான் தான் சொல்கிறேன், இந்த
இந்த 120லேருந்து 140 நல்லா பேர் சொல்றாங்க இல்லையா, எனக்கு அது வர்றதுக்கு வராம இருக்கலாம்னு சொல்லுவேன். ஏற்கனவே சொன்னீங்க அதை. ஆமா. ஏன் அப்படின்னா, அது வந்து விஜய பெருசா டேமேஜ் பண்ணும். 200 தொகுதி தொடட்டும். இதே மாற்று. என்னடா 140னா மட்டும் ஒரு கதை, 200னா ஒரு கதைன்னு நம்மள எல்லாம் கலாய்ப்பாங்க. நான் சொல்றது என்னன்னா, எதிர்க்க ஆளே இல்ல. அம்மா தனிக்காட்டு ராஜா. நம்பி எவனும் போமாட்டான். ஏன்னா போனா ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்ப 140, 130, 120ன்னா இதுல ஏதோ ஒரு 30, 40 பேர் இந்த ஏதோ ஒரு பக்கம் ஜம்ப் ஆறானா, வாய்ப்பு இருக்கு. வேற மாதிரி ஆகும். ஆட்சி கலைச்சி கூட திருப்பி கொண்டு வரது கூட ட்ரை பண்ணலாம். தமிழ்நாட்டுல இந்த மாதிரி சினாரியோ நடந்தது இல்லையே சார். நடக்கலாம்ன்ற நீ தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாவிலேயே எந்த சினாரியோ நடக்காத சினாரியோ கண்டினியூஸா நடந்து தான் இருக்கு. நான் டெல்லியில தொடங்கி இப்ப பஞ்சாப்ல வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து மகாராஷ்டிரால சிவசேனா தான் ஸ்ட்ராங். சிவசேனாவே தூக்கி ஓரம் கட்டி உட்கார வச்சாங்க. ரெண்டா உடஞ்சு கிடக்கு. அதெல்லாமே மாற்று தான். சரியா? இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல நீ சேஞ்சஸ் ஆகி வரணும். நான் கேரளா கூட கம்யூனிஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப பார்த்தா காங்கிரஸ் வரும் போல இருக்கு. ஏன்னா இன்டைரக்டா விஜயோடைய சப்போர்ட் இருந்திருக்கான்றது எனக்கு ஒரு டவுட். ஏன்னா காங்கிரஸ் அங்க வர்றதுக்கான வாய்ப்பே ரொம்ப குறைவு. ஆனா வருது அப்படின்னா என்ன? ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ சேஞ்சஸ் வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது. நான் அதனால தான் விஜய்க்குமே அந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மிராக்கல்னு ஒன்று நடந்தால் நடக்கும்ன்ற நம்ம. என்னுடைய ஒப்பீனியன் இந்த 140, 130 சீட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? 200 சீட் தேய்ச்சிட்டா யாருக்கு வேணா, இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், செங்கோட்டையன் நான் சப்போர்ட் பண்ணுறேன். செங்கோட்டையனுக்கே நான் அமைச்சர் பதவி தரமாட்டேன்னு கூட சொல்ல முடியும். ஆதவ அர்ஜுனாக்கும் நான் தரமாட்டேன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த கான்பிடென்ட் கிடைக்கும். நமக்கு பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்க. இவங்க மீறி போனா வேற இடத்துக்கு போக முடியும். நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், செங்கோட்டையன் மாதிரியான அரசியல்வாதி அப்படியான ஆளு இல்ல. நான் இப்ப டக்குன்னு மக்களுக்கு புரியுற மாதிரியான விஷயத்த சொல்றேன். சரியா? ஸோ இந்த மாற்று வந்து டிவிகேக்கு வந்து இந்த ரிசல்ட் டிவிகேக்கு தேவை. நான் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற 3 கால்குலேஷன் இருக்கு ரியாலிட்டி. அந்த 18லேருந்து 40 சீட்டு, 120லேருந்து 140 சர்வே. நம்ம சொல்ற மெஜாரிட்டி 200 சீட்டு வைக்கணும். வந்தா மாசு. ஆனா நம்பர்ஸ் வந்து வேலை செய்யுது. திமுக காரங்க வேலை நிறைய செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கும்போது நான் சொல்றேன். ஸோ அதெல்லாம் இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணும். இதே இடத்துல அதிமுக பிஜேபி கூட்டணி அமைக்காம, பாமக கூட்டணி அமைக்காம, பாமகவும் டிடிவியும் சப்போஸ் விஜய் கூட வந்தா இன்னைக்கு அதிமுக வாஷ் அவுட். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கலாம். அதை மிஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா நான் சொல்றது? அதனால என்ன ஆகுதுன்னா அதிமுகவுக்கு ஒரு சில இடத்துல அட்வான்டேஜ் ஆகுது. எப்படி சொல்றீங்க? தொகுதி அட்வான்டேஜ். நீ அதாவது 10, 20, 30 சீட்டுக்குள்ள சுருங்க வேண்டிய ஆளு 60, 70 சீட்டுக்கு போறேன். நான் சொல்றது புரியுதா? 60, 70 போறது என்னுடைய ஒப்பீனியன் கிடையாது. இருந்தாலும் 20 தொகுதி 25 தொகுதியில சுருங்க வேண்டிய அதிமுக வந்து ஒரு 50 தொகுதி 60 தொகுதி போதா இந்த அலைன்ஸ் ஆளதான். அந்த அலைன்ஸ் நீ திருப்பி இருந்தோம்னா அந்த இங்க சண்டை திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் அப்படின்னு சொல்றது ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மும்முனையும் சில இடத்துல வருதுல்ல, அதை அவாய்ட் பண்ண. நம்ம நேற்று பேசியிருந்தோம். பல இடத்துல இப்ப சென்னையில வந்து 16 தொகுதியில 4 தொகுதியில 2 தொகுதி அதிமுக, 2 தொகுதி டிவிகேன்னு இருக்கு. மீதி இருக்க ஒரு 2 தொகுதி இழுபறி. அதாவது 3 பேர் ட்ரையாங்கிள் பார்ட்டி கன்ஃபியூஷன் வருது. இந்த மாதிரி 16 தொகுதிக்கு 2னா 160 தொகுதிக்கு 20னா 230க்கு கிட்டத்தட்ட 30லேருந்து 35 தொகுதி ட்ரையாங்கிள் வருது. இழுபறியில இந்த 30, 35ன்றது 50 கூட போகலாம். நம்ம இந்த அரித்மெட்டிக்ல சொல்றோம். ஸோ இது அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இந்த 50 தொகுதி வந்து ஷோஷா டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு போயிருக்கும். டிவிகே வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கு. சார், நம்ம இப்போ ஏற்கனவே பேசின மாதிரி இப்போ காங்கிரஸ் வந்து இப்போ கேரளாவில் ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. விஜய் கூட அடுத்த கூட்டணி வைக்க போறதா நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டேவும் இருக்கீங்க. இப்போ ஏறக்குறைய கூட்டணி வச்ச மாதிரி தான் சார் இருக்காங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க அடுத்து விஜய் கூட போறதா. இது வந்து அடுத்த வர பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு இப்பவே வந்து கேரளாவில் வரப்போகுது நம்ம எடுத்துக்கலாமா? காங்கிரஸ் வரலாம், வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, இங்கே விஜய் என்ன செயல்படுறாருன்றதை பொறுத்து காங்கிரஸ் உடையது. இப்போ வந்து இன்னைக்கு நிலவரம் வெஸ்ட் பெங்கால், சவுத் நார்த் சைடில் இருக்கிற சில கட்சிகள் இந்தியா கூட்டணியிலேருந்து காங்கிரஸை வெளியே அனுப்புறதா பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி போச்சுன்னா திருப்பி காங்கிரஸ் வீக் ஆகும். ஓகேவா? திருப்பி அந்த இடத்துல முட்டு கொடுக்க போகிறது விஜயா. ஆனால் விஜய்க்கு நம்ம அரசியல் முட்டு கொடுக்கலன்றது விட்டுறலாம். ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ், தோக்குறாங்கன்றதை பார்க்காம தன்னுடைய வெற்றிக்கு தனக்கு 10லேருந்து 15 எம்பி தேவைன்னு நினைக்கிறாருன்னா காங்கிரஸோட கூட்டணி வச்சு தான் ஆகணும். வேற வாய்ப்பு
இல்ல. அது வச்சாதான் இப்ப திமுக எப்படி தான் ஜெயிக்க மாட்டோம், நம்ம போய் ஆட்சியில பங்கு பெற மாட்டோம் தெரிஞ்சாலுமே காங்கிரஸ் எதிர்த்து பிடிக்கிறாங்கன்னா அதுதான் காரணம். அந்த ஓட்டு கன்சாலிடேஷன் அது விஜய்க்கு தேவைப்படும். ஸோ காங்கிரஸும் விஜயும் நேச்சுரல் அலையன்ஸ் பார்ட்டின்னு வச்சுக்கோ. ஏடிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் இது எப்பவுமே சொல்லுவாங்க. அது இன்னைக்கு மாறி இருக்கு டிவிகே. புரியுதா? இதை தான் நான் களம் வந்து அதிமுகவுடைய வீக்கர் செக்ஷனுக்குள்ள போறேன். ஆக்சுவலா நான் இந்த 29 கால்குலேஷன் நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப இன்னும் 29க்கு ஒரு 3 வருஷம் இருக்கு சார். இப்ப டிஎம்கேயோட ஆட்சி எப்படி இருக்குன்னு பாப்பாங்க இந்த 3 வருஷம். அப்படி சரியில்லைன்னா இப்ப தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணி வச்சா எனக்கு தெரிஞ்சு இது 40க்கு 40க்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன் சார். 29ல நான் அந்த பாயிண்ட்டுக்குள்ள வரல. இப்போ எக்ஸாம்பிள் நீ திமுக காங்கிரஸ் கூட பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டா காங்கிரஸ் வெளியே போயிடுச்சு. அப்ப பிஜேபியோட கூட்டணி வச்சா மேபி அது நடக்கலாம். சரி, அதான் இது வந்து நம்ம இது வந்து இப்ப நீ சொல்றது வந்து நம்ம டிவிக்கு நிறைய பேர் நம்ம ஆளுங்க பாக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி. இது 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 நம்ம தவறா வழி நடத்துற வேலை நம்மளது கிடையாது. சரி தவறு நம்மளும் தவறா போகலாம், நம்மளோட ஒப்பீனியனும் தவறா போகும், சரியாகவும் போவோம். அதுக்குள்ள நம்ம வரல. நம்ம எல்லாத்துக்குமான மக்களை மைண்ட் செட்டை வைக்கிறது தான் சரி. வெற்றி பெற்றால் ஒரே நிலைமை இருக்கணும், தோல்வினாலும் ஒன்று இருக்கணும், நடுவுலனாலும் ஒன்று. மக்களை நம்ம அந்த ஸ்டெபிலிட்டியில வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம வந்து நீ ஜெயிச்சிருவ ஜெயிச்சது ஜெயிக்கலன்னு என்ன ஆகும், அவனுடைய கோவம்லாம் என்னவா நம்ம பக்கம் திரும்புது. நம்ம தவறா சொன்னா நம்ம திரும்புறது தப்பு கிடையாது, தேவையில்லாத விஷயம். சரியா? இன்னொன்னு இவங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு டிவிகேவினர் யாருமே பணம் கொடுத்து இவங்கள வந்து வாங்க மாட்டாங்க. முற்ற பத்திரிகையாளர்னு சொல்றவங்களோ முட்டாத பத்திரிகையாளர்னு சொல்றவங்களோ வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களே பல பேர் இருக்கிறாங்க. அதுலேயுமே சில பேச்சாளர்கள்லாம் வந்து ஆட்டிடியூட்டா இருக்காங்க டிவிகள், அது வேற விஷயம். பட் அதெல்லாம் மாற வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை வந்து நீங்க சரி பண்ணணும். சரி பண்ணாதான் இதெல்லாம் நடக்கும். அதை வந்து டிவிக்கு என்ன பண்றாங்கன்றது நம்ம பொறுத்து பார்க்கலாம். இப்போ களம் டிவிக்கு சாதகமா இருக்கானா இருக்கு. மிராக்கள் நடந்தா ஜெயிப்பாங்களா இருப்பாங்க. நான் திருப்பி சொல்றேன், தமிழ்நாட்டுல இந்த தேர்தல் வரலாற்று தேர்தல், வரலாறு படைக்க போகும் தேர்தல். விஜய் பண்றது எல்லாமே ஹிஸ்டரியா தான் இருக்கும். நீ ஜெயிச்சாலும் ஹிஸ்டரி, தோத்தாலும் ஹிஸ்டரி, பர்சன்டேஜ்ல ஹிஸ்டரி, எல்லாமே ஹிஸ்டரியா தான் இருக்கும். ஸோ அதில் எந்த மாற்றம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. நீங்க தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க, ஒரு மாற்றத்துக்கான தேர்தல் இதுன்னு சொன்னாலும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் மாற்றத்துக்கான விதை இந்த தேர்தலை போட்டிருக்காங்க. தோத்தா விதை, ஜெயிச்சா மரம், அவ்வளவுதான் கண்டென்ட். அதுல எந்த மாற்றம் இல்லை. என்னன்னா சரி, நம்ம வந்து கடவுள் இல்லை, பேலட் மிஷினுக்குள்ள என்னென்ன நம்பர் போட்டிருக்கு அப்படின்னு நான் யோகிச்சு சொல்றதுக்கு நம்மளுடைய சிறு மூளைக்கு இத்தனை கணக்கை வந்து விஷயத்த சொல்றோம். களத்தில் வர சோர்சஸையும் நம்ம ஒரு கன்சிடர் பண்ணி ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறோம். இது யார் மனசு புண்படுத்துறதுக்கோ யாரையோ வந்து இறக்கிறதுக்கோ நம்ம வேலை இல்லை. முக்கியமான விஷயம், நம்ம எதையுமே நம்ம மேனிபுலேட் பண்ணல சார், இருக்கிறத தான் நம்ம சொல்லி. இப்போ எல்லாருமே சொல்ற மாதிரி 100 வீடியோ இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். 100 வீடியோலையும் மற்ற எல்லா வீடியோவும் பார்த்துட்டு உங்க வீடியோ நான் பார்க்குறேன், உங்களது எல்லாமே சரியாகவும் நியாயமாகவும் நடுநிலையாகவும் இருக்கு. நம்ம இதுலயே வந்து விஜய் இது தவறு இது செய்யுதுன்னு சுட்டி காட்டும் போதெல்லாம் கூட எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ண. இந்த கண்டிஷன்ல நாங்க என்ன பண்ண முடியும், தலைவர் இப்படி தானே பண்ணணும். இப்ப நம்ம இலவச திட்டத்தை பத்தி சொன்னோம், எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா கமெண்ட்ல, இலவச எல்லாரும் அறிவிக்கிறாங்க, நாங்க அறிவிக்காம போனா நம்ம வர முடியாது, நான் அறிவிச்சுட்டு வந்துட்டு அடுத்த தேர்தல் நாங்க அறிவிக்காம நடத்துறோம். அந்த மெச்சூரிட்டியும் இருக்கு. நம்மள வந்து நம்ம பாயிண்ட்டை எடுத்துக்கிறாங்க, அதை வந்து தலைவரை விட்டு கொடுக்க முடியல, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஒப்பீனியன் போடுறாங்களே, அதுதான் சிறந்ததா நான் பார்க்குறேன். நான் இதை தான் வேணும்னு நினைக்கிறேன். இந்த மாற்றங்கள் இப்போ இந்த சோஷியல் மீடியா ஜென்சின்னு வர்றதுனால ஆட்சி அதிகாரமும் இங்க என்ன கமெண்ட் நடக்குதுன்றத பொறுத்து தான் நடக்கும்னு நான் பார்க்குறேன். ஸோ இது நம்ம சரியான ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் போது எல்லாருக்கும் இது வந்து பிரதிபலிக்கப்படும் நான் நினைக்கிறேன். அதனால தான் நமக்கு ஆதரவும் வந்து கூடிட்டு இருக்கு சார். நம்ம நாளுக்கு நாள் நம்ம நேயர்களுக்கு இந்த விஷயத்துல நம்ம நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.